அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு Xiaomi 14 சீரிஸ் அது வந்து லான்ச் ஆக போகுது. அதை பற்றின ஒரு ஸ்பெக்ஸை சொல்கிறதுக்கும் அதோடைய ரேட் என்னவா வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது நான் என்ன ரேட்டுக்கு வந்து அந்த ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது எந்த ரேட்டுக்கு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த Xiaomi-யோடைய 14 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. Xiaomi 14 அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா Xiaomi 14 Ultra. ஆக்சுவலாக இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த ஃபோன் லான்ச் பண்ணது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா Xiaomi 14 Ultra வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஃபார்ம் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் தான். 4 குவாட் கேமராஸ் கொடுத்துருப்பாங்க. 4மே 50 மெகா பிக்சல் கேமரா வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் எப்பவும் கூட 32 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 குவாட் கேமராஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் லெவல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை டிஎஸ்எல்ஆர் லெவல் ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், அது எல்லாத்துலேயுமே அது வந்து ஒரு பக்காவான ஒரு அவுட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதான் Xiaomi வந்து கிளைம் பண்ணாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போறேன்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை. என்னன்னா இந்த Xiaomi 14 சீரிஸ் அவங்க லான்ச் பண்ண ரேட்டை வச்சு இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா, என்னதான் பண்ணலாம், இல்லைன்னா சாம்சங்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் Xiaomi 14 சீரிஸ் வருவோம். இதோடைய ஸ்பெக்ஸ் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஸ்பெக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாமே. இந்த Xiaomi 14 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மேஜர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான். பின்னாடி அந்த வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70mm வந்து ஃபோக்கல் லென்த் போய் வந்து எடுக்கக்கூடிய டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் 50 மெகா பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான், 12GB RAM 512GB இன்டர்னல் அப்படின்ற மாதிரி 70,000க்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது Xiaomi 14ஓட சீரிஸ். சரி, இந்த Xiaomi 14 Ultra அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அல்ட்ரா ஃபோன். அதாவது சாம்சங் கேலக்ஸி S24 Ultra எப்படி இருக்குமோ அதுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் Xiaomi 14 Ultra லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 lakhக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 99,999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Xiaomi 14 Ultraவை. ஸோ இந்தியாவை தவிர்த்து அதர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங்கோடைய கேலக்ஸி S24ஓட கம்பேரிசன் பண்ணும்போது, அந்த அல்ட்ராவோட கம்பேரிசன் பண்ணும்போது இந்த Xiaomi 14 Ultra வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கறச்சு கேமரா டிபார்ட்மெண்ட்ல அதை விட இது ஒரு படி மேலே தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் அக்செப்டபிள். பட் இங்க ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 1 lakh கொடுத்து நான் வந்து Xiaomi போனுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. என்னதான் என் கேமரா நல்லாவே கொடுத்துருந்தாலும், மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாலும், அந்த 1 lakh கொடுத்து நான் அந்த Xiaomi போனை வந்து நான் வாங்கணுமா அப்படின்ற கொஷின் எனக்கு மட்டும் இல்லை, இதை அந்த போனை பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த ஐடியா வந்து தோணிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த கேமரா அப்படின்னு பார்க்கும்போது Xiaomi ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மோஸ்டா பார்த்து இந்த ரெட்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ரெட்மி ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 அந்த செக்மெண்ட்ல தான் வரும். மேக்ஸிமமா 40,000 கூட வந்து 30,000 வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அதை விட்டு அவங்க MI சீரிஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன்லாம் விட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்தியாவில் ஓடாதான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ Xiaomi சீரிஸ்னு சொல்லிட்டு Xiaomi 11லேருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதாவது Mi 11 Ultra கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வரிசையில் தான் இந்த Xiaomi 14 சீரிஸும் லான்ச் ஆயிருக்கு. என்ன ஆச்சுன்னா, இப்போ இவ்வளோ ஸ்பெக்ஸ்லாம் வந்து அவங்க ரொப்பி கொடுத்துருந்தாலுமே சாம்சங்குக்கு போட்டியாக அவங்க லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சாம்சங்கோட ப்ரைஸ்க்கு ஈக்குவலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 70,000 வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 14 லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த 70,000க்கு சாம்சங்கோட S24 வந்து கிடைக்குது இல்லையா. சரி, சாம்சங் S24 தவிர்த்துட்டு நான் ஏன் Xiaomi 14க்கு போகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சாம்சங்கோட S24ல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, S24 சீரிஸ் வந்து அவங்க 70,000 லான்ச் பண்ணியிருந்தாலும் அதில் எக்ஸினோஸ் ப்ராசரை கொடுத்துருப்பாங்க. அதாவது Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களோட எக்ஸினோஸ் ப்ராசரை கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ப்ராசர் நல்லா தான் இருக்கும், நல்லா எஃபிஷியன்சி கொண்டு வந்திருக்கும், இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், Snapdragon 8 Gen 3 லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்சங் சைட்லேருந்து அதை கிளைம் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கு, எக்ஸினோஸ் ப்ராசர்லாம் அவங்க எப்படி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். பட் என்னதான் இருந்தாலும் அந்த எக்ஸினோஸ் ப்ராசர் அப்படிங்கிறத வந்து நிறைய பேரால அக்செப்ட் பண்ண முடியல. 70,000 கொடுத்து நான் எக்ஸினோஸ் ப்ராசர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ப்ராசஸர் ஒரு விஷயம். சாம்சங்கை தவிர்த்து இந்த Xiaomi 14 வந்து Snapdragon 8 Gen 3 இருக்குன்னு ஒத்துக்கலாம். சரி, அதை தவிர்த்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே Xiaomiயோடைய சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஒரு 1.5 year or 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஐஸ்ல டாப்ல இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட One UI தான். இன்ஃபேக்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் கூட வந்து இப்போ லாஸ்ட் 2 years வந்து அவ்வளோ இதெல்லாம் போயிடுச்சு. காரணம் அவங்க ஓப்போவோட கொலாபரேட் பண்ணதுனால OnePlus வந்து லிட்டரலி ஆக்சிஜன் ஓஎஸ்லாம் ஒரு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது சாம்சங்கோட One UI வந்து பார்த்தோன்னா இப்போதான் ஆண்ட்ராய்டில் ஒரு மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்ட் யூஐயா வந்து இருக்கு. அதை தவிர்த்து
சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாஃப்ட்வேருக்கு 7 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் அதே 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்கறதா சாம்சங்கோட S24 சீரிஸ்ல அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதையே நம்ம ஜியோமி பக்கம் வருவோமே. சரி, ஜியோமியோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் ஜியோமி 14 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் ஆயிருக்குன்னா 15, 16, 17, 18 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும். ஆண்ட்ராய்ட் 19 வரும்போது அந்த இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் வரும். ஜியோமியில பார்க்கும்போது என்னன்னா அவங்க வந்து இப்பதான் ஹைப்பர் ஓஎஸ் வந்து மாத்திருக்காங்க. அதாவது MIUI 15 பதிலாக அதை ஹைப்பர் ஓஎஸ் நேம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க ஜியோமியில் என்ன கிளைம் பண்றாங்கன்னா நாங்க ஹைப்பர் ஓஎஸ் வந்து ஒரு எக்கோ சிஸ்டம்காக வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் போன், ஜியோமியோடைய வாட்ச் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல ஜியோமி லான்ச் பண்ண போற காரா இருக்கட்டும், ஜியோமியோட டிவியா இருக்கட்டும், அது எல்லாத்துமே வந்து நாங்க ஹைப்பர் ஓஎஸ் எடுத்துட்டு வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ண போறோம்ன்றதா ஜியோமி சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. என்னதான் அவங்க கிளைம் பண்ணாலும் இப்போ அந்த ஹைப்பர் ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டு ஓஎஸ்ன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. MIUI விட அது ஓரளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பட் 1UI பெட்டரா இருக்குதா? 1UI சைட்ல ஹைப்பர் ஓஎஸ் வச்சு பார்க்க முடியாதுன்னு கேட்டா என்னால அதை வச்சு பார்க்க முடியல. ஏன்னா 7,000 கொடுத்து நான் ஏன் வந்து ஒரு ஜியோமியோட யூஐ வந்து வாங்கணும் அப்படின்றதான் எனக்கு ஒரு கொஸ்டினா வருது. இதனாலதான் ஜியோமி போறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறோம். பட் சாம்சங்னு வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சுமே வரும், ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸுமே வரும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜியோமி வந்து அவுட் ஆக்சுவலா. ஏன்னா சாம்சங்கோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ஜியோமியோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. அதை தவிர்த்து சாம்சங்கோட 1UI இதை விட கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டு 1UI அப்படிதான் கொடுத்துருக்காங்க அவங்க. இதுதான் வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். சரி, இதை தாண்டி இந்த ஜியோமி போனை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் இருந்திருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இதோட பிரைசிங் தான். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா ஜியோமி 14 வந்து அவங்க ஒரு 50,000 to 60,000 பிரைஸ் பண்ணிட்டு ஜியோமி 14 ப்ரோ அப்படின்னு ஒரு சீரீஸ் அதுக்கு அடுத்து கொண்டு வந்திருக்கணும். ஜியோமி 12 ப்ரோ வந்துச்சு, ஜியோமி 13 ப்ரோ வந்துச்சு, ஜியோமி 14 ப்ரோ ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ப்ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு 14 லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோவை காண இந்த வாட்டி ஜப் அடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜியோமி 14 சீரிஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோ வேரியன்ட் என்ன ரேட்டுக்கு லான்ச் ஆச்சோ அந்த ரேட்டுக்கு ஜியோமி 14 வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜியோமி 13 ப்ரோவே 75,000 தான் லான்ச் ஆச்சு. இந்த வருஷம் ஜியோமி 14 வந்து பாத்தீங்கன்னா 70,000 லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது தப்பு சொல்லல. ஏன் சொல்றேன்னா சாம்சங்கோட ஜியோமியோடைய 13 ப்ரோ, ஆமா ஜியோமி 13 ப்ரோ, ஜியோமி 12 ப்ரோலாம் பாத்தீங்கன்னா ஒரு Quad HD+ பேனல், அதுவும் இல்லாம டிஸ்பிளேவே வந்து பாத்தீங்கன்னா 2K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஜியோமி 14 70,000 லான்ச் பண்ணி 1.5K டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1.5K டிஸ்பிளேவை நான் ஏன் 70,000 கொடுத்து ஜியோமில வாங்கணும்? எனக்கு என்ன யூஸ் இருக்கு? ஏன்னா இப்போ 30,000 போன்லயே வந்துருச்சு. ரெட்மி நோட் 13 ப்ரோ இருக்கு, போக்கோ அவங்களோட கம்பெனியான போக்கோ X6லயும் இருக்கு, ரெட்மிலயும் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 30,000 ரியல்மி இப்போ ஒரு ஃபோன் லான்ச் பண்றாங்க. 30,000 டெலிஃபோட்டோ லென்ஸோட அவங்க ஃபோன் லான்ச் பண்றாங்க. எனிவேஸ் அந்த ஃபோன்ல வந்து ப்ராசர்லாம் வந்து மொக்கையா இருந்தாலும் கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை பார்த்திருக்கு. அந்த மாதிரி ஜியோமி அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ரெட்மி சீரிஸ் இருக்கு, போக்கோ சீரிஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு 30,000 to 35,000 வந்து முடிஞ்சு போயிடுது எல்லா வேரியண்ட்டுமே. ஆனா இது எதுவுமே கேமரா பேஸ் பண்ண சீரிஸான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இது எல்லாமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான ஃபோன் சொல்லி தான் ஜியோமி மாத்தி பேர் எட் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 40,000 50,000 60,000 அந்த ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜியோமிக்கு ஒரு எம்டி ஸ்பேஸா தான் இருக்கு. அந்த செக்மெண்ட்ல எந்த போனுமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா சாம்சங்க்கு S21 FE இருக்கு, S23 FE இருக்கு, அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா கேமரா பக்காவா இருக்கும். பட் ஜியோமில எந்த போனுமே அந்த ரேஞ்சில் கிடையாது. ஸோ அந்த செக்மெண்ட் பார்க்கும்போது iQOO 12 இந்த வருஷம் லான்ச் ஆயிருக்கு, OnePlus 12 இருக்கு, 50,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்து 60,000 செக்மெண்ட் உள்ள இது 2 போனுமே இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸோட ஒரு ப்ராப்பரான கேமராவோட தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த போன் வந்து கேமரால எந்த வகையான குறைச்சலும் சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த ஜியோமி 14 அவங்க ஒரு 50,000 to 60,000 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா OnePlus, iQOO, Samsung S23 FE இது மூணுத்துக்குமே ஒரு டாப் நாச்சா இருந்திருக்கும், ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 70,000 எடுத்து போய் லான்ச் பண்ணி டேரக்டா நான் Samsung S24 போய் வந்து நான் போட்டியா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரைஸ்லயும் போட்டியா போய் நின்றுருக்காங்க. எனக்கு இது பர்சனலா வந்து ஒரு அக்செப்டபிளா இல்லை. என்னதான் வந்து அந்த போன் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்திருந்தாலும் எனக்கு இந்த UI அப்படின்னும் போது எனக்கு பயங்கர யோசனையா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பிரைசிங் 70,000 கொடுத்து நான் ஜியோமி போறதுக்கு நான் சாம்சங்கே போயிடலாமே அப்படின்றதான் என்னுடைய தாட். பிகாஸ்
இப்போ Xiaomi 14 Ultra வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங் S24 Ultra ஒரு 1,25,000 1,23,000 மாதிரி வரும். சரி 20,000 கம்மியா வருதுன்றதால Xiaomi 14 Ultra வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான சப்போர்ட் தான் இருக்கு Xiaomiல. அதுல 4 வருஷம் OS சப்போர்ட்டும் 1 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் இருக்கு. 20,000 ரூபாய் கொடுத்து நான் அந்த போனை வாங்கினாலும் எனக்கு 7 வருஷத்துக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்க போகுது சாம்சங்ல. இதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த போனோட ரீசேல் வேல்யூ கண்டிப்பா நல்லா இருக்கும். சாம்சங்கோட S24 சீரிஸ் நான் வாங்கும்போது அந்த போனை நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அந்த போனை வித்தா கூட மிச்சம் 3 வருஷம் எனக்கு வந்து அந்த போனோட சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இருக்குமே. நான் அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த போன் அட்லீஸ்ட் ஒரு பாதி வேலைக்காவது போட்டுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த போனுக்கு ஒரு ரீசேல் வேல்யூ கிடைக்கும். எப்பயுமே ஒரு மொபைலுக்கு அந்த மொபைல் மேக்கர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து அவன் சப்போர்ட் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த போனோட ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இதனாலதான் ஐபோனோட ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை கம்பீட் பண்ணக்கூடிய வகையில இப்போதான் ஆண்ட்ராய்ட்ல சாம்சங் இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி சாம்சங் கூகுளும் வந்துட்டு இருக்காங்க. Xiaomiக்கு இப்போ வேற வழியே இல்லை. அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்கலன்னா அவங்க வந்து எல்லாரும் காட்டி துப்பிடுவாங்க. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஒரு பர்சனல் ஒப்பீனியனா சொல்ல வரேன். அதே மாதிரி இப்போ இந்த Xiaomi எப்படி லான்ச் பண்ணிருக்கணும்னா Xiaomi 14 ஒரு 50,000 கூட லான்ச் பண்ணிட்டு Xiaomi 14 Pro அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்து வந்து அதை ஒரு 70,000 to 72,000 வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அக்செப்டபிளான ஒரு ரேஞ்சா இருந்திருக்கும். பட் இவங்க வந்து டேரக்டா 14 சீரிஸே எதுவும் 1.5K AMOLED பேனல் இருக்கு, அதை வந்து 70,000 லான்ச் பண்ணிருக்காங்க. நான் ஏன் 70,000 கொடுத்து லாஸ்ட் இயர் நான் 75,000 கொடுத்து 2K பேனல் இருக்க ஒரு போனை வாங்கிட்டு இந்த வருஷம் அதே 70,000 கொடுத்து ஆனால் 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு AMOLED பேனலை வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு பர்சனலா வருது. இதுதான் விஷயம். சரி இவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க, இன்னொரு விஷயம் பண்ணிருக்கலாம். இப்போ Xiaomi 13 Pro லாஸ்ட் இயர் லான்ச் ஆன போன் இல்லையா, Android 13 லான்ச் ஆச்சு. அந்த போனுக்கு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், 70,000 லான்ச் ஆன அந்த போனை இந்த வருஷம் ரேட் குறைச்சிருக்கலாம், ஒரு 50,000 குறைச்சி வச்சிருக்கலாம். 50,000 48,000 48,000 கொண்டு வந்திருக்கலாம். அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட வந்து Xiaomi 13 Pro வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் லான்ச் ஆன iQOO 12 OnePlus ஓட பீட் பண்ணும்போது Xiaomi 13 Pro இன்னைக்குமே ஒரு டாப் நாட்சான ஒரு போன். அந்த போனை வந்து அவங்க 50,000 குறைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து குறைக்கல. 70,000 அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு Xiaomi-யோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தாலே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா Xiaomi 14 இருக்கு, 14 Ultra மட்டும்தான் இருக்கு. ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் வரும்போது Xiaomi டாப்பா பண்ணிட்டு பிரைசிங்னு வரும்போது அவ்வளோ காசு Xiaomi கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் தான் எனக்குமே வருது. ஸோ நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோவை பார்ப்போம். பாய்.